ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷி ரேகா. இந்த மேக் ஓவர் பண்ணியிருக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் தென் ஈஸி கெட்டிங் தான். நீங்கள் வந்து நார்மலாக ஷாப்பில் போனாவே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கம்மியான ப்ரைஸ் தான், ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, முதல்ல ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை ஏசி கடியிலையோ உக்காந்துருங்க. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க வாங்க. இதுதான் என்னுடைய பேர் ஸ்கின். நான் எதுவுமே போடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் யூஸ் பண்ண போகிறேன். கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய சன்ஸ்க்ரீன், தெரியுதுங்களா? ரேடிபன் நானோ ஜெல். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பேட்சியாகவும் இருக்காது, ஒன்றுமே தெரியாது, நமக்கு போட்டதே தெரியாது. ஸோ இது கொஞ்சம் போட்டதே தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ செட்டாஃபில் போட்டுட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுறேன். சன்ஸ்க்ரீன் வந்து இவ்வளோன்னு எடுத்திங்கன்னா வேஸ்ட்டு, நிறைய எடுக்கணும். நான் இப்போது நிறைய எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் போட்டுப்பேன். உங்களுக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நிறைய ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபிட்மி எடுத்துக்கோங்க. நான் ஃபிட்மி வந்து 330 யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் தாங்க ப்ராசஸ். ஆக்சுவலி நல்லா பிளெண்ட் பண்ணணும். நான் கையில் தான் பிளெண்ட் பண்ணுவேன். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காஜல் வச்சுட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு பார்க்கலாம். லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் லாக்மி தான் எடுத்திருக்கேன். லாக்மி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது பழைய லிப்ஸ்டிக்கு. இதோடைய இதுவே போயிடுச்சு. இந்த இதுவே போயிடுச்சு. என்ன கலருன்னு தெரியல. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது நான் வந்து ஐலைனரும் ஐஸ்க்கு வந்து நான் எவ்வளவோ ஐலைனர் யூஸ் பண்ணிட்டேன். பட் இந்த லாக்மியில் இந்த ஐலைனர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ். நம்மக்கிட்ட வந்து மஸ்காரா இல்லைன்னா அவசரத்துக்கு இப்படி பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலி நான் டேஸ்லரில் வந்து இது புதுசாக பார்த்தேன். சூப்பராக இருக்குது. இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இதில் இது இருக்குது, காய்ச்சல் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் போட்டுட்டு வரேன். ஐப்ரோ பென்சில்
நீங்கள் எப்போவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒயிட் இதுதான் ஆக்சுவலி என்கிட்ட ஃபிட்மி இருக்குது. பட் ஆனால் அது என்னவோ எனக்கு பிம்பிள்ஸ் வர மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் நான் அது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்குமோ அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த பவுட்ரு மட்டும் யூஸ் பண்ணுறேன். பனானா பவுட்ரு வாங்கினேன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், ஏன்னா அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகே, நம்ம பிந்தி வச்சுக்கலாம். அல்லதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு டெய்லி மேக் ஓவர் வந்து இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இது லாங் லாஸ்டிங்கான்னு கேட்டால் கிடையாது, நமக்கு வேர்க்கும் போயிடும். ஆனால் ஓரளவுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸாவது ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து சில பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து மாஸ்க் போட்டுட்டு ரேஷஸ் இருக்கும், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.